துலாம். ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலவேதாமணியப்ப சுவாமியே நமஹ. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். புதன் சுக்கிரன் இணைவு, அதாவது ராசி அதிபதி ப்ளஸ் பாக்யாதிபதி இணைவு துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான பலனை தரக்கூடிய வாரமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. பலனும் பலமும் பெறக்கூடிய யோகம் துளாராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு. பொதுவாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, யோகங்கள் கிரக அமைப்புகள் இணைவுகளில் தான் இருக்குது. அந்தபடி இந்த வாரம் உங்களுக்கு அருமையான கிரக அமைப்பு இருக்குது. அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 24/12/2023 முதல் 30/12/2023 வரையான இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்புகள். நம்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா யோகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் அதாவது 24/12/2023 முதல் 30/12/2023 வரையான இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசி, அதாவது துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் பாக்யாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். அவரோடு சேர்ந்து தனாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் புதன்கிழமை வரை அமர்ந்திருப்பார். அதற்கப்புறம் புதன்கிழமைக்கு மேலே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்வார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகிய சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார். அவரோடு 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் புதன்கிழமையிலிருந்து அமர்ந்துருவார். உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் 6ஆம் இடத்துல ராகு பகவானும் 7ஆம் இடத்துல குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 12ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8, 9, 10 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்க காத்திருக்கிறார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் நல்ல ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் உங்களுக்கு சந்திராசம தினமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது சந்திராசமும் வருகிறது, வேதையும் வருகிறது. அதனால் இந்த வாரத்தில் அந்த 2 நாட்களும் கொஞ்சம் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கே உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி சந்திராசமும் வேதையும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு, அதாவது 24/12/2023 திதியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதி அன்று பிரதோஷ தினமாக அமைய காத்திருக்கிறது. அடுத்து திங்கட்கிழமைக்கு 25/12/2023 அன்று உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் இருக்கக்கூடிய நாள் தான். அன்று மரண யோகமும் சேர்ந்து வரனால அது ஒரு மத்தியமான நாளாகவே அமைய காத்திருக்கிறது. அடுத்து 26/12/2023 அன்று செவ்வாய்க்கிழமை திதி பௌர்ணமி திதி வருகிறது. நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் வருகிறது. அன்று சித்த யோகம் வருகிறது. நல்ல யோகமான நாள் செவ்வாய்க்கிழமைக்கு. அடுத்து புதன்கிழமைக்கு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரபகவான் உட்கார போகிறார். அந்த நாள் அருமையான நாள். அந்த காலகட்டங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, அதாவது புதன்கிழமைக்கு திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது. அன்று தேய்பிரையில் வரக்கூடிய முதல் திதி பிரதம திதி. அன்று ஆருத்ரா தரிசனம், அதாவது சகல சிவ ஆலயங்களிலும் அன்று இரவு அபிஷேக ஆராதனைகள், நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றும் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் ஒரு அற்புதமான நாள் அந்த புதன்கிழமைக்கு. அடுத்து வியாழக்கிழமை, அதாவது 28/12/2023 வியாழக்கிழமைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதி. நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அன்று பரசுராமருடைய ஜெயந்தி, சுப முகூர்த்த நாள், அதாவது சித்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நாள். அடுத்தபடியாக இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமைக்கு அது மத்தியமான நாள் தான். என்ன மரண யோகம் வருகிறது. அது கொஞ்சம் மத்தியமான நாளாக தான் அமைய வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது திருதியை திதி. நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அதாவது 10ஆம் இடத்துக்கு சந்திரபகவான் வந்திருக்கிறார். அது ஒரு யோகம். இதெல்லாம் விட இந்த வாரத்தில் விசேஷம் 11ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் பாக்யாதிபதி நட்சத்திரத்தில், ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய அந்த சனிக்கிழமைக்கு அற்புதமான யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அன்றைய தினம் திதியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி. இது தேய்பிரையில் வரனால தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி, இந்த விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு அருமையான நாளாக அமைய வாய்ப்புகள் உண்டு. துளாராசி என்பதே பொதுவாக பொருளாதாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த வாரம் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி புதன்கிழமை வரை 2ஆம் இடத்துல இருக்கிறார்.
அங்கே வந்து புத பகவான் பாக்யாதிபதி அமர்ந்திருக்கின்றார். இதெல்லாம் விட ராசிநாதனாகிய சுக்கிர பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இல்லையா? அதனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தன வாக்கு குடும்பஸ்தானம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்களே கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இது ஒரு நல்ல பலமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் நான் முதல் சொன்ன மாதிரி துவக்கிறது 2 நாட்கள் அது வந்து விடுமுறை நாட்களாகவே அமையக்கூடிய வாய்ப்புனால அந்த 2 நாள் உங்களுக்கு சந்திராசமும் வேதியாக இருந்தாலுமே பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த செவ்வாய் கிழமையிலேருந்து ஆரம்பித்தா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை வரை உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சூரிய செவ்வாய் இணைவு அது 3ஆம் இடத்துல இணைவு நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அடுத்தபடியாக உடல்நலம், இந்த உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வட்டம் தேவையில்லாமல் ஏற்படும். அதுவும் பிரத்தியாருடைய தூண்டுதல் அல்லது அவங்க ஏதாவது சொல்லிக் கொடுக்குறது இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறப்ப உங்களுக்கு தேவையில்லாத பதட்டம் அல்லது மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால் அதிலிருந்து கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துக்கிட்டால் உங்களுக்கு போதும். அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் சுபமங்கலம். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தின் 2 நாட்களை தவிர ஞாயிறு திங்களை தவிர மற்ற செவ்வாய் புதன் வியாழன் சனிக்கிழமை வரை உங்களுக்கு நல்ல நாள் தான். நல்ல விசேஷத்தை நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுக்க வந்து விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து அவங்க என்ஜாய் பண்ணாலே அது போதும். ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம். ஏன்னா வாரத்தின் துவக்கத்தில் வந்து எவ்வளோ தான் சந்தோஷமாக இருந்தாலுமே கணவன் மனைவி உறவு பலப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு அது அந்நிய நபர்களின் தலையீடுகளால் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். ஆனாலும் வந்து உங்களுக்கு லாப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு பலமான அல்லது கூட்டாளிகளால் லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 1. 2வது தாய் வழி உறவுகளும் தந்தை வழி உறவுகளும் அதே மாதிரி உடன்பிறப்புகளும் உங்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளும் உங்களுக்கு வந்து லாபமும் கொடுப்பார்கள், சிறு சிறு தொல்லைகளும் கொடுப்பார்கள். தொல்லைகள்னால் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள் கை இந்த வாரம் கொஞ்சம் ஓங்கி நிற்கிறது. அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கிங்க. அடுத்தபடியாக இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரதோஷம் வருகிறது. அதுவும் குறிப்பாக வந்து இப்போ தான் வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமைக்கு முடிஞ்சது. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ராப்பத்து நிகழ்ச்சி நடக்கும். அதனால் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரதோஷம் வருகிறது. நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு பௌர்ணமி தேதி வருகிறது. மங்களகரமான ஒரு யோகமான நாள். அன்றைய தினம் பொறுத்தளவுக்கு இஷ்ட குல தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்யுங்க. நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த புதன்கிழமைக்கு வந்து மிக அற்புதமான நாள். ஆருத்ரா தரிசனம் சகல சிவ ஆலயங்களிலும் அன்று இரவு முழுவதுமே நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளும் அதே மாதிரி விசேஷங்கள் நடக்கூடிய யோகம் உண்டு. அதனால் ஆருத்ரா தரிசனத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். நல்ல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இந்த வாரத்தில் இறுதி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது. அது சங்கடகர சதுர்த்தி வந்து விநாயகர் பெருமானுக்கு உகந்த நாள். அதனால் அந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. துளாராசி என்பது பொதுவாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், உத்தியோகஸ்தர்களுக்கு லாபங்களே கிடைக்கும். அதே மாதிரி அலைச்சல் மன உளைச்சல் இவைகளை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டாலே இந்த வாரம் உங்களுக்கு வந்து சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பொருளாதாரத்தில் யோகம் இருக்கும். தேவையில்லாத டென்ஷனை மட்டும் கொஞ்சம் தயவுசெய்து தவிர்த்துக்குங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுபமான வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.